ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 20-22, 27-28, 33-34 மற்றும் 37. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். விபசாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபசாரம் செய்தாயிற்று. மேலும் பொய்யானை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று நற்செய்தி வாசகம் எந்த பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5, வசனங்கள் நிறைய சொன்னார் ஃபாதர், அதனால எதுவுமே ஞாபகம் இல்லை. சரி, ஓகே. அப்போ நல்லா கவனிங்க. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துல இயேசு எங்கே இருக்காரு? மலை மீது ஏறி. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர்ந்து இந்த 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரத்தை கட்டளையை கொடுக்கிறார். சரிங்களா? அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய இதே கட்டளையை இயேசு ரிப்பீட் பண்றார். இனி 8வது அதிகாரம் 1வது வசனத்துல எங்க இருக்கிறாரு? இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர். நல்லா கவனிங்க. மேலே போன மீனிங் புரிஞ்சுதான், கீழே போற மீனிங் பாருங்களேன். இயேசு மலை மீது ஏறி அமர்ந்து நிறைய பெரிய பெரிய விஷயத்த சொல்றாரு. விபச்சாரம் செய்யாது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் கண்ணாலே இச்சையோடே நோக்கினாலே நீ விபச்சாரம் செய்கிறாய். அது பெரிய விஷயங்க, சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். உங்களை அன்பு செய்பவர்களை மட்டுமல்ல, உங்களை வெறுப்பவர்களை அன்பு செய்ய வேண்டும். பெரிய விஷயம் அது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று முற்காலத்தவருக்கு சொல்லப்பட்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய விஷயத்தை சொல்வார். இதெல்லாம் எங்கிருந்து சொல்றாரு? மலை மேல இருந்து சொல்றாரு. மலை மேல இருந்து சட்டத்தை கொடுக்கிறாரு. வேற யாராவது உங்களுக்கு ஞாபகம் வருதா? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய கடவுள் மலை மேல இருந்து தான் மோய்சனுக்கு கட்டளை கொடுப்பார். மலை மேல இருந்து சொல்றது ஈஸி. அப்ப நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? கீழே வந்து வாழ்ந்துப்பார். இல்லை, நம்ம சிலவங்கிட்டலாம் சொல்லுவோம்ல, அங்கிருந்து சொல்றது ஈஸி தான், மேனேஜரா சொல்றது ஈஸி தான், கீழே வந்து வாழ்ந்து பாருங்க. வெளிநாட்டில் ஹஸ்பண்ட் இருந்தா அங்கிருந்து ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பார் வைஃப்க்கு, இந்த பாரு பசங்களை அப்படி பார்த்துக்கோ அப்படி பார்த்துக்கோ. வெளிநாட்டில் சொல்ல ஈஸி, இறங்கி வாங்க புரியும். இப்படி மனுஷங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருக்கு புரிஞ்சிருக்கு. அதனால தான் மலை மேல ஏறி சீனாய் மலையில் கொடுத்த அதே கட்டளையை இயேசு இங்க திரும்பவும் மலை மீது ஏறி கொடுக்கிறாரு. கொடுத்த பிறகு மலையிலிருந்து இறங்கி வரார். இறங்கி வந்து, மனிதா உன்னால் வாழ முடியாதுன்னு எனக்கு தெரியும், உன்னால் வாழ வைக்க, அந்த கட்டளைகளை வாழ வைக்க நான் மலையிலிருந்து இறங்கி வருகிறேன். மலையிலிருந்து கொடுத்தது சட்டம் என்றால், மலையிலிருந்து இறங்கி வந்து கொடுத்தது அருள், கிரேஸ்.
மலை மீது இருந்து கொடுத்தது சட்டம் என்றால், இன்னைக்கு நம்ம வாசிச்சோம் இல்லையா, பல்லவி பதிலுரை பாடல். பல்லவி என்னவா இருந்தது? ஆண்டவருடைய திருச்சட்டத்தை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். அப்போ தெளிவா பைபிள் சொல்லுது, கட்டளையை பின்பற்றாமல் மோட்சம் இல்லை, திருச்சட்டத்தை பின்பற்றாமல் மோட்சம் இல்லை, தூய்மையில் வாழாமல் மோட்சம் இல்லை. ரொம்ப கிளியரா சொல்ற பைபிள். அந்த கட்டளையை வாழ உனக்கு உதவி செய்ய இறங்கி வந்தவர் தான் மெஸ்ஸியா. கட்டளையை கொடுத்து மட்டும் ஆண்டவர் மேல நிக்கலங்க, கட்டளையை பின்பற்ற கீழே இறங்கி வராரு. ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து என்னோட அம்மா அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அம்மாவுக்கு தமிழ் தெரியாது, அம்மா கேரளாவிலேருந்து வந்தவங்க தான். இங்கே வந்து இருந்து எங்களுக்காக தமிழ் படித்தவங்க. அப்படி தான் தமிழ் அம்மா படித்தாங்க. அம்மாலாம் கல்யாணத்துக்கு பிறகு தான் தமிழ்நாட்டுக்கே வந்தாங்க. அப்போ என்னுடைய தமிழ் ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் அம்மாவனுடைய சேம் லெட்டராக தான். அம்மாவதும் எங்களதெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் சேம் தான். ஏன் காரணம்? எங்கள் அம்மா கிச்சனில் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது படிடான்னு சொல்லலை, கிட்ட வந்து உட்காந்து கையை பிடிச்சு எழுத வச்சாங்க. ஆ ஆ ஈ ஈ. அப்ப கிச்சன்ல ஒழுங்கா படி அப்படின்னு சொல்றது சட்டம். கிச்சன் கிட்ட வந்து கையை பிடிச்சு எழுதி வச்சது அருள். வித்தியாசம் புரியுதுங்களா? மலை மேல இருந்து கொடுத்தது சட்டம் என்றால், மலையிலிருந்து இறங்கி வந்து ஆண்டவராகிய கடவுள் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உனக்குள் இன்று பாப்டிசமா வாழ்றாரு, பாவ சங்கீர்த்தனத்தின் வழியா வாழ்றாரு. நற்கருணையாக வாழும் பொழுது ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறது அருள், கிரேஸ். I know very well you cannot live this life, so I am getting inside you so that you will fulfill this life. இதாங்க கிருபை. அப்ப சட்டம் என்பது சாதாரணம் அல்ல. அதனால சட்டத்தை இன்னைக்கு பாருங்க, யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா இயேசு? யார் நற்செய்தி வாசிக்கும் போது ஃபாதர் ஆரம்பிச்சார், யார்கிட்ட இயேசு சொன்னார் இதை? யார்கிட்ட பேசுறாரு? மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுங்களேன். To whom Jesus talking? மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட. பாத்தீங்களா? அப்ப மறைநூல் அறிஞரின் நெறி, பரிசேயரின் நெறி, அது திருச்சட்டத்தின் நெறி. They are standing outside and commanding you to follow the commandments. ஆனால் கிறிஸ்துவத்தின் நெறி என்பது, கிறிஸ்துவின் நெறி என்பது உனக்குள் போய் உனக்கு உதவி செய்யும் நெறி. This is the life of a Christian. கிறிஸ்தவன், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை என்பது பிறருக்கு அந்த உதவி என்பது அவங்களுக்குள்ள போய். அந்த நல்ல சமாரியன் என்ன பண்ணா? நல்ல சமாரியன் அடிப்பட்டவனை பார்த்த பொழுது அடிப்பட்டவனுக்குள் தன்னை பார்த்து அவனுக்கு உதவி செய்தவன். அது மறைநூல் அறிஞரின் நெறியை விட மேலான நெறி. மறைநூல் அறிஞரின் நெறி என்னவா இருந்தது? அங்கே அந்த பக்கம் ஒரு குருவானவர் போனாரு, அந்த பக்கம் ஒரு லேவியர் போனா. அவங்களுடைய நெறி என்ன? தொட்டால் நான் தீட்டுப்படுவேன். சமாரியன் நெறி என்ன? நான் தொடவில்லை என்றால் அவன் இறந்து விடுவான். இதாங்க நெறியினுடைய வித்தியாசம். அப்போ பழைய ஏற்பாட்டு மறைநூல் அறிஞருடைய நெறி என்னன்னா, யாராவது தீட்டுப்பட்டிருந்தால் தீட்டுப்பட்டவனை தொட்டால் நான் தீட்டுப்படுவேன் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய நெறி என்றால், இயேசு வந்த பொழுது தீட்டில்லாதவர், பாவம் இல்லாதவர், பாவியை தொட்டு தீட்டானவனை தொட்டு தீட்டை அகற்றும் நெறி கிறிஸ்தவத்தின் நெறி. அது மறைநூல் அறிஞரின் நெறியை விட மேலான நெறி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி அடுத்த நைட் விஜில் அருள் இந்த திருச்சட்டம் அப்படின்றத கொஞ்சம் லாங்காகவே பார்ப்போம். இப்போ இந்த ஷார்ட் மெசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து நம்மால் இந்த சட்டங்களை வாழ முடியாது என்று தெரிந்தவர் அந்த சட்டத்தை வாழ வைக்க. ஏனெனில் இந்த திருச்சட்டம் தான், தூய்மைதான் உங்களை நிலைவாழ்வுக்கு கொண்டு போகும் என்று தெரிந்த இயேசு கிறிஸ்து திருச்சட்டத்தை தருவதில் மற்றும் நின்று விடாமல் திருச்சட்டத்தை வாழ உதவி செய்ததுதான் கிரேஸ். அதான் நம்ம யோவான் 1:17 இப்ப நம்ம வாசிச்சோம். மோசையின் வழியாக திருச்சட்டம் கொடுக்கப்பட்டது, ஆனால் கிறிஸ்துவின் வழியாக அருளும் உண்மையும் வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப இந்த திருச்சட்டத்தில் ஒரு நன்மை உண்டு. திருச்சட்டத்தை உன்னை பாதுகாக்கிறது, பாவத்திலிருந்து பாதுகாக்கிறது, பாவத்தின் வழியாக வரும் நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. இன்னைக்கு நீங்க நோயாளியா இருக்கிறீங்கன்னா பாவம் அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த பாவம் இல்லை என்றால் இன்னைக்கு நீங்க நோயாளியா ஆகியிருக்க மாட்டீங்க. கடவுளுடைய படைப்புல நோய் இல்லை. ஆதாமும் ஏவாளுக்கும் ஆதி படைப்புல நோய் இல்லை. இன்னைக்கு நானோ நீங்களோ ஏதோ ஒரு நோயில இருக்கிறோம்னா ஏதாவது பாவத்தினுடைய காரணம் இருக்கலாம்.
சில நோய்கள் ஆண்டவருடைய மாட்சிக்காக கொடுக்கப்படுகிறது, பாவத்தினுடைய காரணம் அல்ல. ஆனால் பல நோய்களுக்கும் காரணம் பாவமாக இருக்கலாம். அந்த பாவம் எங்கிருந்து வந்தது? மனிதனுடைய சுதந்திரத்திலிருந்து வந்தது. அப்ப மனிதனை மீண்டும் மோட்சத்திற்கு கொண்டு போக பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க திருச்சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். 10 கட்டளை இல்லாமல், தூய்மை இல்லாமல் மோட்சத்துல எட்டி பார்க்க கூட முடியாது. ஆனா அந்த 10 கட்டளை வாழ முடியுமா? வாழ முடியாது. வாழ வைக்கிறதுக்காக கொடுத்தவரே இறங்கி வந்ததுதான் கிருபை. வந்தாரு, நமக்குள்ள போனாரு, நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் இந்த ஹீலிங் அப்படின்றது ஆண்டவருக்கு கடினமே அல்ல. பாவத்திலிருந்து வெளியே வாங்க, கண்டிப்பான ஹீலிங் கிடைக்கும். இனி பாவம் அல்லாமல் அந்த நோய்கள் வந்திருந்தால் ஆண்டவருடைய மாட்சிக்கு அதை அர்ப்பணித்து விடுங்கள். கண்டிப்பாக ஹீலிங் அப்படின்றது உங்களுடைய உரிமை. So healing is your right and God demands faith and God respects your faith. ஆண்டவர் உங்களுடைய நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார், மதிக்கிறார். அந்த நம்பிக்கையை வைத்து இந்த திருப்பணியில் உங்களுடைய நோய்களை அர்ப்பணித்து விடுங்கள். இந்த நோய்களுடைய வேதனையை அர்ப்பணித்து விடுங்கள். பாவத்தின் வழியாகவும் நோய்கள் வந்திருக்கலாம், பாவம் இல்லாமல் ஆண்டவருடைய மாட்சிக்காகவும் நோய்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். எதுவுமாக இருந்தாலும் ஆண்டவரிடம் இன்று இந்த நோய்களை ஒப்பு கொடுத்து ஹீலிங்கோட வெளியே போவோம். ஆமென்.